காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க வழக்கமா சால்வ் பண்ற மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. இதே நீங்க பெர்சன்டேஜ் மெத்தட் நம்ம மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போறாங்க. இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணிட்டு உங்களோட வே ஆஃப் சால்விங்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே நம்மளோட பெர்சன்டேஜ் மெத்தட் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலயும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணி பாருங்க, எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நீங்க கொண்டு போய்க்கலாம். நான் பெர்சன்டேஜ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ போலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசல் வந்துட்டு 15,625, 8% 3 வருஷம். ஆண்டு வட்டி தான், ஐ மீன் ஆண்டுக்கு ஒரு முறை தான். ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த 8% எடுத்துக்கிறோம். 8% மைண்ட்லி கால்குலேட் பண்ணணும். 8% போது 8/100, அதுக்கப்புறம் 8/100 அடிச்சுட்டோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2/25 கிடைக்கும். அப்ப 25 27 ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துக்கு என்ன போட்டுக்கணுங்க? 25 கியூப் படிச்சு வச்சிருக்கணும், 15,625 அப்படின்னு. சரிங்களா? அவ்வளவுதான், சால்வே பண்ணியாச்சு சம். இப்போ அந்த 25 27 ஆகும்போது 27 கியூப் ஆகும். 27 கியூப் என்னங்க படிச்சு வச்சிருந்தா அழகு போல சொல்லியிருப்பீங்க, 19,683 அப்படின்னு. சரிங்களா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குமான அந்த கூட்டு வட்டியை கேட்கறாங்க. அப்ப இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிருமா? 19,683, 15,625. 13ல 5 போச்சுன்னா 8, 7ல 2 போச்சுன்னா 5, 6, அதுக்கப்புறம் வந்துட்டு 6ல 6 போச்சுன்னா 0, 9ல 5 போச்சுன்னா 4. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 4058 அப்படின்னு ஆப்ஷன் சியை சிம்பிளா குறிச்சிருக்கலாம். எவ்வளவு எளிமையா, வெறும் 1 2 3 நம்பர் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு மைனஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளவுதான். இதை கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ இந்த மாதிரி நீங்க கேள்வி பாக்குறீங்க அப்படின்னா 15, அதாவது ஆல்ரெடி பெர்சன்டேஜ் மெத்தட் சால்வ் பண்ணவங்க செம, பெர்சன்டேஜ் மெத்தட் சால்வ் பண்ணதும் இதை தெரிஞ்சுக்குங்க. கொடுத்துருக்கிறது வந்து அசல் 15,625, 8% வட்டி அப்படின்னு. அப்போ இப்போ வந்து பெர்சன்டேஜ் மெத்தட சால்வ் பண்ண போறோம். 8% அப்படிங்கிறது 8/100 எழுதிக்கலாம். ஃபோர்த் டேபிள்ல 2/25 அப்படின்னு வந்துடும். கூட்டு வட்டி அப்படிங்கிறது வட்டிக்கு வட்டி சேர்ந்து போகும். அப்போ இது எப்போதுமே அசல், இது கூட சேர்ந்து 25, 27, 25, 27, 25, 27. நான் ஏன் இந்த இடத்துக்கு 3 டைம் போடுறேன்? இங்க வந்து கேள்வியில 3 டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 டைம், 25 3 டைம் போடணும். 25 கியூப் நான் படிக்க சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 30 கியூப் வரைக்கும் படிச்சுக்கோங்க. 25 கியூப்னு படிச்சவங்க 15,625 போட்டிருப்பீங்க. 27 கியூப் 19,683 போட்டிருப்பீங்க. சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து அசல், இது வந்து அமௌண்ட். சரிங்களா? அப்போ இதுல இருந்து இது வர கொஞ்சம் கயமையான்னு போச்சு, சாரி. இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 83. சரிங்களா? இப்போ இதுல இருந்து இதை கழிச்சா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? அந்த வட்டி மட்டும் கிடைக்கும். அப்ப அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கழிச்சு டைரக்டா சால்வ் பண்ணிடுவோம். சரிங்களா? இங்க பாருங்களேன், 15,625, 15,625 டைரக்டா கொடுத்துட்டாங்க. நீங்க ஃபார்முலா எழுதாம நீங்க சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்க. அந்த ஃபார்முலால அதை சப்ஸ்டியூட் பண்றதுக்குள்ள இதெல்லாம் மைண்டுக்குள்ள போட்டுட்டு இப்படி கொண்டு வந்துட்டு சிம்பிளா ஆன்சர் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து புத்திசாலித்தனம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்றது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சரிங்களா? ஸோ இது நான் ஒன்றும் வந்து ஷார்ட் ட்ரிக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. சிம்பிள் வே ஆஃப் சால்விங், கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ கியூப் 3 டைம்ஸ் அப்படிங்கிறது கியூப் நம்பர் 3 டைம் எடுத்துக்கணும். அதாவது 3 years கொடுத்தா 3 டைம் பண்ணிக்கணும். இதே 2 years அப்படின்னா 2 டைம் மட்டும் பண்ணா போதும். அண்ட் இது வந்துட்டு அசல், இது வந்துட்டு அமௌண்ட். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? வட்டி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்.